அனைவருக்கும் வணக்கம். எழுத்துக்களம் இலக்கிய விருது 2025 மிக சிறப்பாக இந்த விருது வழங்கும் விழாவில் தலைமையேற்று அமர்ந்திருக்கக்கூடிய கவிஞர் ஆண்டன் பெனி அவர்களுக்கும், முன்னிலை வகித்திருக்கக்கூடிய கவிஞர் தாரை குமரவேலு தோழர் அவர்களுக்கும், ஏகே நாகராஜன் அவர்களுக்கும் ஒரு வரவேற்புரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய, அது மட்டுமல்ல, இந்த எழுத்துக்களம் விருது வழங்கும் விழாவினுடைய மிக முக்கியமான ஒரு தூணாக, ஒரு ஆலமரமாக இருக்கக்கூடிய கவிஞர் சூரியநிலா அவர்களுக்கும், விழாவை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோனூர் வைரமணி கவிஞர் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய வேல்கண்ணன், பூபாலன், செருகுடி செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போலவே இந்த இலக்கிய விருதுகளை பெற்று மகிழ்ச்சியோடும் ஒரு பரவசத்தோடும் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள், கவிதைக்காரன் இளங்கோ, கவிஞர் இலக்கியன் நா பெரியசாமி, நண்பர் சிவகுமார் முத்தையா, தோழி சுஜாதா செல்வராஜ், அன்பு தம்பி சோலை மாயவன், நண்பர் நாணர்காடன், தோழர் ராஜா மற்றும் கவிஞர் போ செந்திலரசு ஆகியோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மிக மகிழ்ச்சியாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போலவே இந்த எழுத்துக்களம் அமைப்பை தொடங்கி மிக சிறப்பாக ஒரு 23 ஆண்டு காலமாக தொடர்ந்து எவ்வித தொய்வும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சூரியநிலா, ஆனந்த், கோனூர் வைரமணி அவர்கள், வே முனீஷ், சுல்தான் இப்ராஹிம் ஆகியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். செயற்குழுவில் இருக்கக்கூடியவர்கள் மாதுக்கண்ணன், வேல்முருகன், போ செந்திலரசு, உமையவன், இள பிரகாசம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எழுத்துக்களம் இலக்கிய விருது வழங்கும் விழாவில் அந்த விருதுகளை வழங்க இருக்கக்கூடிய புரவலர்கள், மதிப்பிற்குரிய நண்பர்கள் தே மோகன்ராஜ், அன்பழகன், தாரை குமரவேலு, சக்தி அருளானந்தம், முனைவர் இளவரசி, பேராசிரியர் வேலாயுதன், சி அசோக்குமார், USA, குகை சிவா, கே ராஜபாலு ஆகியோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எழுத்துக்களம் விருது வழங்கும் விழாவில் தொடர்ந்து ஒரு ஆலோசகராக இருக்கக்கூடிய சந்தீர் கோவிந்தன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக இந்த விருதும் வழங்கும் விழாவில் என்னுடன் பயணிக்கின்ற சக எழுத்தாளர்களுக்கும் சக கவிஞர்களுக்கும் நான் விருது வழங்கியது என்னளவில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை எனக்கு தந்திருக்கக்கூடியது. சேலம் மாவட்டம் என்றால் நான் தொடக்க காலத்தில் எழுத வந்ததிலிருந்து இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக சேலம் மாநகரத்தில் வசிக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த வகையில் அது சூரியநிலா அவர்கள் என்னிடம் கேட்ட உடனேயே நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக சம்மதம் தெரிவித்தேன். கவிஞர் ஷா அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் தொடக்க காலத்தில் 90களிலிருந்து நாங்கள் தொடக்க காலத்தில் எழுதி கொண்டிருக்கின்றோம். அப்படி எழுத வந்த காலகட்டத்திலிருந்து இந்த மூத்த எழுத்தாளர்கள் அல்லது சமகாலத்தில் எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் தான் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு உத்வேகத்தையும் எங்களுக்கு எழுத்து மூலமாக, தங்களுடைய நட்பு மூலமாக கொடுத்தவர்கள். அந்த வகையில் சேலம் மாவட்டம் என்றால் சக்தி அருளானந்தம் அவர்கள் இருக்கிறார்கள், பொன்குமார், ரேவதி, சரவணகுமார், காவை பழனிசாமி, கவிஞர் ஆனந்த், கவிஞர் ஷா, கார்த்திகேயன், சூரியநிலா என்று மிகப்பெரிய ஒரு சாஹிப் கிரான், இவர்கள் மிகப்பெரிய ஒரு பட்டாளமாக இங்கே ஒரு இலக்கிய நகரம் என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் கவிஞர்களுக்கும் எழுத்தாளருக்கும் நான் உண்மையிலேயே என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய முதல் தொகுப்பு வந்த பொழுது 2002 எனக்கு ஒரு விருது கிடைத்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நித்திலன் என்பவர், அவர் கவிஞர் தேவமகள் அவர்களுடைய ஒரு துணைவர்,
அவர் தேவமகளினுடைய பெயரிலே ஒரு விருது கொடுத்தார். அதுதான் என்னுடைய முதல் தொகுப்புக்கு நான் வாங்கிய விருது, கவித்தூவி விருது. என்னுடன் அப்பொழுது விருது பெற்றவர்கள் கவிஞர் கா மோகனரங்கன் அவர்களும் விக்ரமாதித்தன் அவர்களும் என்னுடன் விருது பெற்றார்கள். இப்பொழுது இருப்பது போல் இல்லை அப்பொழுது, இல்லையா? எந்த ஊடகங்களும் அப்பொழுது இல்லை, அலைபேசிகள் கிடையாது, யார் எழுதுகிறார்கள், எதில் எழுத வேண்டும் என்ற எந்த விவரங்களும் கிடையாது. ஏதாவது இலக்கிய கூட்டம் என்று சொன்னால் ஒரு தபால் அட்டை வரும் எங்களுக்கு, அதுதான் இந்த மாதிரி இந்த இடத்தில் கூட்டம் நடக்கிறது என்று. ஒரு புத்தகம் போடுவது என்பது அந்த காலத்தில் 90களில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்பட்டது. குட்டி ரேவதி ஆகட்டும், நானாகட்டும், இல்லை லீனா மணிமேகலை, பரமேஸ்வரி, வெண்ணிலா, இவர்களுக்கெல்லாம் ஒரு கவிதை தொகுப்பு வர வேண்டும் என்று சொன்னால் 10 ஆண்டுகள் ஆனது எங்களுக்கு. ஒரு கவிதை எழுத தொடங்கி ஒரு கவிதை தொகுப்பு வர வேண்டும் என்று சொன்னால் 10 ஆண்டுகள் ஆனது. இப்பொழுது அப்படி இல்லை. ஊடகங்கள் என்பது, சமூக வலைத்தளங்கள் என்பது, தொலைத்தொடர்பு அதிகமான இந்த காலகட்டத்தில் இப்பொழுது எழுதுவதும் தங்களுடைய எழுத்துக்களை எல்லோருடைய பார்வைக்கு கொண்டு செல்வதும் மிக ஒரு எளிதான காரணமாக இருக்கிறது. அந்த வகையில் எழுத்து என்பது ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த காலத்தில். ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டுமே எழுத வேண்டும் என்ற நிலையிலிருந்து மாறி தற்பொழுது யார் வேண்டுமானாலும் எழுதலாம், எதை பற்றி வேண்டுமானாலும் எழுதலாம், எழுதுவதற்கும் இங்கு மறுப்பவர்கள் எவரும் இல்லை. அந்த விஷயத்தை பொறுத்த வரையில் இப்பொழுது எழுத்து ஜனநாயகப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் புதிய எழுத்தாளர்களை நாம் வரவேற்க வேண்டிய மிக சிறப்பான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே புதிதாக வரக்கூடிய எழுத்தாளர்களை அல்லது ஏற்கனவே எழுதி கொண்டு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் ஒரு சிறப்பான பார்வை அவர்கள் மேல் படாமல் இருக்கக்கூடியவர்களை தேடி கண்டுபிடித்து பல்வேறு அமைப்புகள் விருது வழங்கி கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே சேலத்திலிருந்து செயல்படக்கூடிய இந்த எழுத்துக்களம் என்கின்ற அமைப்பு அவர் எழுதி கொண்டிருக்கக்கூடிய அல்லது எழுதியிருந்த எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் கண்டறிந்து இப்படியான ஒரு விருதுகளை வழங்கியிருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்றாகும். விருது தொகை என்பது எவ்வளவு என்பது நமக்கு அதை பற்றிய ஒரு கவலை வேண்டாம். ஒரு அமைப்பால் நாம் அங்கீகரிக்கப்படுகின்றோம் அல்லது நம்முடைய எழுத்து அவர்களை, இந்த மக்களை சென்று அடைந்திருப்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அல்லது நம்முடைய எழுத்துக்கள் எல்லோரையும் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையிலே விருது தொகை என்பது ஒரு பிரச்சனை கிடையாது, அது பொருட்படுத்தத்தக்கதல்ல. ஆனால் நாம் எவ்வாறு நம்முடைய எழுத்துக்களின் வழியாக மற்றவர்களை சென்று சேர்வதற்கு இப்படியான விருது தருணங்கள் எப்படி உதவி செய்யும் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 2002இல் எனக்கு விருது கொடுத்த பொழுது, எனக்கும் கவிஞர் கா மோகனரங்கன் அவர்களுக்கும் விருது கொடுத்த பொழுது விருது தொகை 2000 ரூபாய்கள். அப்பொழுது எங்களுடைய மாத ஊதியமே அவ்வளவுதான் இருக்கும் எங்களுக்கு 2002இல். அந்த தொகையை அவர்கள் கொடுத்தார்கள். 20 ரூபாய் நோட்டு, புத்தம் புதிய 20 ரூபாய் நோட்டு அந்த 2000க்கு எனக்கு கொடுத்த பொழுது முதல் விருது பெறுவது என்பது எனக்கு அது இப்பொழுது இருப்பது போல கிடையாது என்று சொன்னேன் அல்லவா. புத்தகங்கள் எங்கள் புத்தக கண்காட்சியில் மட்டும்தான் கிடைக்கும். அப்போதான் நான் சுஜாதா செல்வராஜ் சொன்னது போல் நானும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தி தான். இப்பொழுதும் நான் அந்த கிராமத்தில் தான் வசித்து கொண்டிருக்கின்றேன். அப்போ நீங்கள் சென்னையில் ஒரு கூட்டம் என்று சொன்னால் சென்னைக்கோ இல்லை மதுரைக்கோ அப்படியாக போக வேண்டிய ஒரு சூழல் தான். அப்போ ஒரு கிராமத்தில் இருந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய கவிதைகள், என்னுடைய கவிதை தொகுப்பு ஒன்றினை படித்து கோவையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தேவமகள் இலக்கிய விருது என்று எனக்கு அறிவித்த பொழுது உள்ளபடியே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த 2000 ரூபாய் நோட்டுகளை நீண்ட நாள் நான் வைத்திருந்தேன். நமக்கும் வயிறு என்று இருக்கிறது அல்லவா, அப்பொழுது அது செலவாகிவிட்டது. எடுத்து வச்சிருந்தேன். நான் முதலாக பெற்ற விருது தொகையை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் நம்ம செலவு பண்ணி தானே ஆகணும் இல்லையா, இல்லாத போது அதில் எடுத்து செலவு பண்ணிட்டேன். ஸோ விருது தொகை என்பது நமக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை என்று தான் நினைக்கின்றேன். அந்த முதல் விருதை பெற்ற பொழுது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருந்ததோ உண்மையில் அது சொல்ல முடியாதான். சுஜாதா செல்வராஜுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு விருது அப்படின்னு பெறும்பொழுது அது எவ்வளோ மகிழ்ச்சியை நமக்கு தரக்கூடியது அப்படின்றது வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை. எனக்கு வட அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் அமைப்பு ஏற்படுத்திய விலக்கு விருது எனக்கு கொடுத்தார்கள். 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை. அந்த பரிசு தொகை அதிகமாக இருந்தாலும் கூட
அந்த தேவமகள் இலக்கிய விருது 2000 ரூபாய் வாங்கிய போது என்ன மகிழ்ச்சி இருந்ததோ அதே அளவு மகிழ்ச்சி தான் நான் அடைந்தேன். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அதிகமான மகிழ்ச்சி, 2000 கொடுத்தால் குறைந்த மகிழ்ச்சி என்பது அல்ல. அது நம்முடைய எழுத்துக்கான ஒரு அங்கீகாரமாக அது இருந்தது. இப்படி என்னுடைய முதல் விருது என்பது இப்படியாக ஒரு நல்ல நினைவை தந்தது என்று தான் நான் சொல்ல வேண்டும். அப்போ இப்படி இந்த இலக்கியம் என்பது அதனுடைய தோற்றுவாய் என்னவாக இருக்கிறது? ஏன் ஒரு சாரர் மட்டும் நாம் இலக்கியம், எழுத்துக்கள், கவிதை, கதைகள் என்று தொடர்ந்து எழுது கொண்டிருக்கின்றோம்? இலக்கியம் என்பது நமக்கு எதை தருகிறது, அல்லது எதை இலக்கியம் என்கின்றோம்? இலக்கியத்தினுடைய நோக்கம்தான் என்ன? இலக்கியத்தினுடைய பங்கு இந்த சமூகத்தில் என்னவாக இருக்கிறது? அந்த இலக்கியத்தின் வாயிலாக நாம் நினைத்தவற்றை அல்லது இலக்கியத்தின் நோக்கத்தை அதை நிறைவேற்றக்கூடிய அளவில் நம்முடைய பங்களிப்பு இருக்கிறதா, அல்லது நம்முடைய எழுத்துக்கள் இருக்கிறதா? அது சமூகத்தில் எத்தகைய ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது, அல்லது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? அதை நாம் வாழுகின்ற போதே அந்த தாக்கத்தை, அந்த விளைவுகளை பார்க்கின்றோமா? அல்லது நாம் மறைந்த பிறகு நம்முடைய எழுத்துக்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது நாம் விரும்பிய சமூக மாற்றம் என்பது, அல்லது மானுட நேசிப்பு என்பது, அல்லது சமூக விடுதலை என்பது, அல்லது பெண் விடுதலை என்பது, அல்லது உயிர் இரக்கம் என்பது, கருணை என்பது இந்த சமூகத்தில் இருக்கிறதா, அது செயல்படுகிறதா என பல்வேறு விதமான கேள்விகள் நமக்குள் சுழன்றடிக்கின்றன. அப்போ இலக்கியத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இலக்கியம் என்பது என்ன? அது ஒரு இயங்கியல் தான். இந்த உலகமும், உலகத்தில் இருக்கக்கூடிய சமூகமும், சமூகத்தில் இருக்கக்கூடிய நாமும் தொடர்ந்து இயங்குவதற்கான ஒரு இயங்கியல் தத்துவத்தை எப்பொழுதும் அளிக்கக்கூடிய ஒன்றாக இலக்கியம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் நம்மளை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது, நம்முடைய மனதை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. இலக்கியம் நம்முடைய மனதை உயிர்ப்போடு வைத்திருப்பதை போலவே நம்முடைய புற தாக்கங்களையும் அது தூண்டுகிறது என்றுதான் அறிவார்ந்த ஒரு தளத்திற்கு, ஒரு அறிவு தளத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாகவும் இலக்கியம் இருக்கிறது. அப்போ இந்த இலக்கியம் ஒன்று இல்லை என்றால் நாம் என்னவாக இருப்போம், நம்முடைய சமூகம் என்னவாக இருக்கும் என்பதை நம்மால் யோசித்தே பார்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இலக்கியம் என்பதுதான் ஒரு சமூகத்தினுடைய வரலாறு, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய நாகரிகம், அதனுடைய பண்பாடு ஆகியவற்றை அடுத்தடுத்து வரக்கூடிய உயிர்களுக்கும், உயிரினங்களுக்கும், அல்லது சமூகத்திற்கும், சமுதாயத்திற்கும் எடுத்து காட்டுகின்ற ஒன்றாக இலக்கியங்கள் தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ தமிழ் மொழி என்பது நம்முடைய மொழி. இந்த மொழி என்பது நிலத்தோடு தொடர்புடையதாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்லுகின்ற பொழுது அப்போ அந்த மொழி பேசக்கூடிய அந்த நிலங்கள், மொழியோடு நிலம் தொடர்புடையதாக இருக்கிறது, நிலத்தோடு மக்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ மொழியும் நிலமும் மனிதர்களும் அந்த நிலப்பரப்பும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த இலக்கியமும், இந்த மொழியில் எழுதக்கூடிய இலக்கியம் என்பது நம்முடைய நிலத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய நாகரிகத்தை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ இலக்கிய கோட்பாடு, இலக்கிய கொள்கைகள் இதை வச்சு தான் நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். சிலர் அந்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் படிச்சுட்டு எழுதுகிறவர்கள் உண்டு, அல்லது எழுதுகிறவர்கள் எழுதிய பிறகு நம்முடைய படைப்புகளில், நம்முடைய எழுத்துக்களில் இந்த கொள்கைகளையும், இலக்கிய கொள்கைகளையும், இலக்கிய கோட்பாடுகளையும் கண்டடைவர்களாகவும் இருக்கிறோம். யாருமே நம்ம கொள்கை கோட்பாடு இதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு வச்சுட்டு எல்லாம் எழுதுறதில்லை. ஆனால் எழுத்துக்களின் வழியாக நாம் கண்டடைகின்ற கொள்கைகள், கோட்பாடுகள் இது என்று நம்மால் அடையாளப்படுத்திவிட முடியும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இலக்கிய கோட்பாடுகள் நிறைய இருக்கின்றன. அழகியல் கோட்பாடு இருக்கிறது, தெரிதாவினுடைய மைய கோட்பாடு, அப்படி நிறைய கோட்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. என்னை பொறுத்தவரை இந்த இலக்கிய கோட்பாடுகளில், கொள்கைகளில் மிக முக்கியமாக நான் கருதுவது தெரிதாவினுடைய இலக்கிய கோட்பாடு. மையத்தை தகர்த்தல் அல்லது விளிம்பு நிலையில் இருக்கின்றவற்றை மையத்தை நோக்கி நகர்த்துதல் அப்படின்றது தான். இந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஒன்று என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் பேசக்கூடிய மொழி, நாம் பேசக்கூடிய மொழி, நம்முடைய நாகரிகம், நம்முடைய பண்பாடு ஆகியவற்றின் மீது ஒரு அதிகாரத்தை செலுத்துகின்ற ஒன்றாக தான் இருக்குது. அப்போ விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரமற்றவர்களாக, மொழியற்றவர்களாக, குரலற்றவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய
மக்களை அல்லது சமூகத்தை மையத்தை நோக்கி நகர்த்துறது. ஏன்னா மையத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்குன்றது மிக மிக மோசமானது. அதுதான் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய எப்பொழுதும் அதிகாரத்தை செலுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மையத்தை தகர்க்கணும். மையத்தை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஒரு குரலாக, மக்களினுடைய ஒரு மொழியாக, மக்களினுடைய ஒரு அதிகாரமாக நாம் எதை இந்த சமூகத்தின் முன் வைக்க வேண்டும் என்று சொன்னால் இலக்கியத்தை நாம் முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் எப்பொழுதுமே ஒரு மக்களினுடைய இலக்கியமாக, மக்களினுடைய விடுதலைக்கு வித்திடுகின்ற ஒரு இலக்கியமாக, சமூக மாற்றத்தை முன்னெடுக்கின்ற ஒரு இலக்கியமாக இருப்பதுதான் உண்மையான ஒரு இலக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த இலக்கியம் என்பது அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கு? உலகம் முழுவதும் இலக்கியத்தினுடைய நோக்கம் பொதுவாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எழுதப்படுவதால் அதனுடைய நோக்கம் ஒன்றாகும், கர்நாடகத்தில் எழுதப்படுவதால் அதனுடைய நோக்கம் ஒன்றாகும், அல்லது ஆஸ்திரேலியாவில் எழுதப்படுவதால் அதனுடைய இலக்கியத்தினுடைய நோக்கம் வேறாகவும் இல்லை. ஏனென்று சொன்னால் உலகம் முழுமைக்குமான ஒரு பொதுவானதாக, ஒரு பொருந்தக்கூடியதாக தான் இலக்கியத்தினுடைய நோக்கம் இருக்கிறது. அப்போ இலக்கியத்தினுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால் முதலில் நமக்கு வருவது அங்கே உயிர் இரக்கம் என்பது, இயற்கை நேசிப்பு, மானுட விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் இந்த இலக்கியத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அப்ப இந்த இலக்கியத்தை வைத்துக்கொண்டு இதனுடைய பல்வேறு வகைமைகளாக இருக்கக்கூடிய ஒரு கவிதையோ, ஒரு சிறுகதையோ, ஒரு நாவலோ, இவற்றையெல்லாம் எப்படி இந்த இலக்கியத்தின் நோக்கத்திற்குள் உள் வைத்து ஒரு பரவலான ஒரு உலகளாவிய பரவலான ஒரு நோக்கத்தை எப்படி நாம் விரித்து காட்டப் போகிறோம் என்பதுதான் நம் முன்னே இருக்கின்ற ஒரு சவால். இந்த சவாலில் உள் நுழைந்து எழுது கொண்டிருப்பவர்கள் தான் எழுத்தாளர்கள். என்னை பொறுத்தவரையில் உலகத்தில் எல்லோருமே எழுத்தாளர்கள் தான். ஏனென்று சொன்னால் அவர்கள் எழுத தெரியாத எழுத்தாளர்கள், நமக்கு எழுத தெரியும். அதுதான் வித்தியாசம். நம்ம அம்மாவுக்கு தெரிந்த அனுபவங்களை விட, நம் அம்மாவுக்கு தெரிந்த வழிகளை விட, நம் அம்மாவுக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் விட நமக்கு அதிகமாக தெரிந்து விடுவதில்லை. அப்போது அம்மாவுடன் நாம் ஒப்பிடும் பொழுது அல்லது தந்தையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அவர்கள் நம்மை விட மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர்களாக, உள்ளத்தில் எழுதி கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். நாம் அதை தாளில் எழுதுகின்றோம். அப்போ இந்த எழுத்து என்பது எழுத்தாளர்கள், எழுத்து அல்லாதவர்கள் என்று இல்லாமல் எல்லோருமே ஒரு எழுத தெரிந்தவர்களாக, இலக்கியத்தின் நோக்கத்தை புரிந்தவர்களாக தான் இந்த உலகத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அது நாவலாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் ஒரு அடிப்படையான ஒரு நாதம் இருக்கிறது. சிலர் என்ன சொல்கிறாங்க, மன மகிழ்ச்சிக்காக நான் எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். கலைக்காகவா, கலை மக்களுக்காகவா என்ற ஒரு தொடர்ந்து ஒரு விவாதம் நடந்து கொண்டே இருக்குது. என்னை பொறுத்தவரையில் கலை மக்களுக்கானது தான். அது எந்த கலையாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், சிற்பமாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், நம்முடைய கலைகள் மக்களுக்கான ஒரு கலைகள் தான். இந்த மக்களுக்கான கலைகளை எழுதக்கூடியவர்கள் தான் மகத்தான ஒரு எழுத்தாளர்களாக, மகத்தான ஒரு கவிஞர்களாக இந்த உலகத்திலே விளங்கி கொண்டிருப்பது தான் கண்கூடு. அப்படி இன்று விருது வாங்கிய இந்த 9 கவிஞர்களும் எழுத்தாளர்களும் மக்களுக்கான இலக்கியத்தை படைக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் எழுத்துக்களும் அவர்களை அடையாளம் கண்டுபிடித்து, அவர்களை கண்டறிந்து இந்த இலக்கிய விருதுகளை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த கலைகளை பற்றி, இந்த எழுத்துக்களை பற்றி மார்க்சியம் என்ன பார்வையை முன்வைக்கிறது? ஒரு சோஷலிச சமூகத்தில் கலையினுடைய உண்மையான வடிவத்தை கண்டறியும் பொழுதுதான் அந்த சமூகத்தில் பொது உடைமையும் சமத்துவமும் சாத்தியம் என்று மார்க்சியம் சொல்கிறது. அப்போ கலைகள், ஏற்கனவே இருக்கின்ற கலைகள் இந்த சோஷலிச சமுதாயத்தை உருவாக்குகின்ற வரையில் இன்னும் உத்வேகம் அளிக்க வேண்டும் என்று மார்க்சியத்தினுடைய பார்வை எழுத்தை குறித்து அவ்வாறாக இருக்கிறது. பெரியாரினுடைய பார்வை இந்த கலைகளை குறித்தும், இலக்கியத்தை குறித்தும், எழுத்துக்களை குறித்தும் பெரியாரினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் இந்த கலைகளில், இந்த எழுத்துக்களில் இந்த பார்ப்பனிய தன்மையும் சமூக ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கிறதல்லவா, இதை தவிர்த்த ஒன்றாக கலைகள் இருக்க வேண்டும் என்பதை பெரியார் வலியுறுத்துகிறார். இதில் சமத்துவம், அதாவது ஒரு மூட பழக்க வழக்கமோ அல்லது
ஒரு புனைவுகளோ இல்லாமல் ஒரு அறிவியல் மனப்பான்மையுடன் ஒரு பகுத்தறிவுடன் இந்த கலைகள் இருக்க வேண்டும் என்று அவர் கருதுகின்றார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மக்களை அடிமைப்படுத்துகின்ற எதுவும் ஒரு கலையாகவோ ஒரு எழுத்தாகவோ மாறிவிடக்கூடாது. குறிப்பாக மக்களுக்கு ஒரு சுய மரியாதையை தரக்கூடிய அல்லது விழிப்புணர்வை தரக்கூடிய ஒன்றைத்தான் அவர் கலையாக இருக்க முடியும், எழுத்தாக இருக்க முடியும் என்று பெரியார் கலையை குறித்து, எழுத்துக்களை குறித்து தன்னுடைய ஒரு பார்வையாக முன்வைக்கின்றார். மூன்றாவது, அம்பேத்கருடைய பார்வை இலக்கியத்தை குறித்து அல்லது எழுத்துக்களை குறித்து அல்லது கலையை குறித்து அம்பேத்கருடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அம்பேத்கர் அவர்களுக்கு முன்பு எழுத்து அல்லது இலக்கியம் எவ்வாறாக இருந்தது, அவருக்கு பிறகு அது ஒரு சமத்துவ இலக்கியமாக, ஒரு தலித் இலக்கியமாக அது மலர்கிறது. எழுத்து என்பது எல்லோருக்கும் சமமான ஒன்றாக அல்லது எல்லோரையும் சமப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு வைதிக மரபிலே கடவுளுக்கு கீழாக தான் மனிதன் வைக்கப்படுகின்றான் இல்லையா? ஆனால் புத்தர் அவருடைய கொள்கைகளில் கடவுளுக்கு இணையாக மனிதர்களை வைக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கின்றோம். வெறுப்பினால் வெறுப்பை நம்ம அறுக்கவே முடியாது இல்லையா? ஆனால் அன்பினால் வெறுப்பை அறுக்க முடியும் என்று சொல்லுகின்ற புத்தரினுடைய ஒரு போதனைகளை அம்பேத்கர் சமத்துவம் என்ற ஒரு இலக்கியமாக முன்வைக்கின்றார். ஆக இந்த பார்வைகளோட பின்புலத்தில் நம்ம தொடர்ந்து இலக்கியங்களை, எழுத்துக்களை நம்ம எழுதி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு தேவை சமூக மாற்றம். அது என்ன மாற்றமாக இருக்கட்டும், அரசியல் மாற்றமாக இருக்கட்டும் அல்லது பொருளாதார மாற்றமாக இருக்கட்டும் அல்லது சமுதாயத்தில் நிலவக்கூடிய சாதி, மதம், வர்க்கம், பாலின சமத்துவமின்மை, எந்த விதமான மாற்றமாக இருக்கட்டும், ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு வாயிலாக எழுத்துக்கள் பார்க்கப்படுகின்றன. எழுத்து என்பது ரொம்ப முக்கியமானது. எழுத்துக்கள் இல்லை என்றால் நாம் எப்படி இருப்போம் என்று சொல்ல முடியவில்லை. எழுத்துக்கள் இல்லை என்றால் சமூகம் இருக்கும், உயிரினங்கள் இருக்கும், ஆனால் உயிர்ப்பு இருக்குமா என்று தெரியவில்லை. அப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், மக்கள், மனிதர்கள் ஒரு உயிர்ப்புடன் எப்பொழுதும் வைத்து கொண்டிருப்பது எது என்று சொன்னால் அது எழுத்துக்கள் தான். இந்த எழுத்துக்கள் எவை என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்களினுடைய ஒரு வாய்க்காலாக, நம்முடைய சிந்தனையினுடைய ஒரு வாய்க்காலாக, ஒரு நேசிப்பினுடைய வழிமரமாக இருந்து கொண்டிருப்பவை தான் இந்த எழுத்துக்கள். அந்த வகையில் இம்மாதிரியான எழுத்தாளர்களை கண்டறிந்து விருது கொடுத்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக நான் கருதுகின்றேன். பல வருடங்களுக்கு முன்பு எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களை நான் சந்திக்க போயிருந்தேன். அப்பொழுது அவர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள பீட்டர்ஸ் காலனி குடியிருப்பிலே அவர் வசித்து கொண்டிருந்தார். பத்திரிகையாளர்கள் குடியிருப்பில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த மேம்பாலம் ஒன்று வரும். அந்த மேம்பாலத்துக்கு அடியிலே பீட்டர்ஸ் காலனிக்கு செல்லக்கூடிய ஒரு வழி. அங்கு ஒரு பெட்டி கடை இருக்கும். அங்கு சென்று நான் அவருக்கு அலைபேசியில் அழைத்தேன். உங்களுக்கு என்ன வாங்கி வரட்டும் என்று எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களிடம் நான் கேட்டேன். அவர் ஒரு சிகரெட் ஒன்று வாங்கிட்டு வாங்க சுகீர்ராணி அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் போய் எப்படி கடையில் போய் சிகரெட்டு வாங்க முடியும், வேறு ஏதாவது கேளுங்க, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார், நீங்கள் வாங்கி வருகிறேன் அல்லது வாங்கி தருகிறேன் என்று சொல்வதற்காக என்னுடைய நாளைய தேவையையோ அல்லது அடுத்த வாரத்தினுடைய தேவையோ அல்லது அடுத்த மாதத்தினுடைய தேவையோ உங்களிடத்தில் என்னால் சொல்ல முடியாது. இந்த கணத்தில் எனக்கு என்ன தேவையோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். ஒரு சிகரெட் வாங்கி வாருங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், உடல் நலத்திற்கு அது தீங்கானது, சிகரெட் பிடிக்கும் பழக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். இந்த கணத்தில் என்னுடைய சந்தோஷம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த தருணத்தில் என் கையில் அது தேவைப்படுகிறது அப்படின்னு திருப்பி சொன்னார். அவர் பேசுவது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு மொழி. பிரபஞ்சன் பேசுவது எப்பொழுதுமே ஒரு உன்னதமான ஒரு மொழி. அந்த பெட்டி கடையில் போயிட்டு ஒரு என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டேன் பிரபஞ்சனிடம். அவரும் சொன்னார், பெட்டி கடையில் போயிட்டு ஒரு சிகரெட் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சுடிதார் தான் போட்டுட்டு போனேன். அவர் மேலே கீழையும் பார்க்குறாரு. எல்லாம் சிகரெட் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டார். மனுஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. அதெல்லாம் பெண்களுக்கெல்லாம் சிகரெட்டு கிடையாது அப்படின்னாரு. நம்ம எழுத்தாளராக இருக்கிறோம், பெண்ணியவாதியாக இருக்கிறோம். அங்கே போயிட்டு சண்டை போடுற மூடு அப்போ இல்லை எனக்கு. எல்லா நேரத்துலையும் சண்டை போடுற மூடு இருக்காதுல்ல. அப்போ போயிட்டு எனக்கு இல்லைங்க, என்னுடைய நண்பர் கேட்டார்,
மாடியில் இருக்கிற இறங்கி எல்லாம் கீழே வர முடியாது, கொடுங்க அப்படின்னு. அப்புறமா அப்போ 3 ரூபாய் என்ன ஃபில்டரா என்னன்னு தெரியல எனக்கு, 3 ரூபாயோ என்னமோ. அப்போ சாரி, அந்த பக்கம் பார்த்து பேசுறதுனால ஆண்டன் மேனியை பார்த்து பேசிட்டேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அப்போ வந்து ஒன்று வாங்கிட்டு போனோம். அந்த அவர் என்கிட்ட பேசினார் இல்லையா, அது என்னுடைய உள்ளத்தை தொட்டது. அடுத்த வாரத்துக்கோ நாளைக்கோ தேவைப்படுறத உங்ககிட்ட நான் கேட்கல, இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு தருணத்துக்கு எனக்கு தேவைப்படுறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்புறம் மேலே போனால் பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். பேசிகிட்டு இருக்கும்பொழுது 2 பேரும் பக்கத்தில் வந்து சரணபவன் ஹோட்டல் இருக்குது, தெரியும் உங்களுக்கு. காஃபி சாப்பிட போகலாமா, காஃபி ரொம்ப பிடிக்கும் பிரபஞ்சனுக்கு, காஃபி சாப்பிட போகலாமா அப்படின்னாரு. சரி 2 பேரும் காஃபி சாப்பிட்டோம். காஃபி குடிச்சிட்டு ஒரு வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் என்னமோ சொன்னார், இது ரொம்ப நல்லாயிருக்க சுகிராணி சாப்பிட்லான்னாரு. சாப்பிட்டோம். எப்பயுமே அதுக்கு முன்னாடி 2-3 முறை போயிருக்கோம். எப்பயுமே பிரபஞ்சன் தான் பே பண்ணுவார். அன்னைக்கு வந்து என்ன சொன்னாருன்னா, சுகிராணி நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் அவர் பார்த்தேன், அவர் சொன்னார் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு எழுத்தாளனுடைய நிலைமை அப்படியே தான் இருக்குது. அது அல்ல நான் சொல்ல வந்தது. அவர்கிட்ட வந்து நிறைய காசு இருக்கிற நேரத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஒரு யாசகம் கேட்குறவர் வந்து பிரபஞ்சன்கிட்ட கேட்குறாரு. 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது கேட்குறாரு, டி நகர்லன்னு நினைக்கிறேன், அமராவதி ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டு போகும்பொழுது ஒரு யாசகர் அவர்கிட்ட கேட்குறாரு பிரபஞ்சன்கிட்ட. அவர் 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபான்றது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ பணம் அதிகமாக இருக்கக்கூடிய பொழுது அதை மிக தாராளமாக செலவு செய்யக்கூடிய ஒருவராகவும், தன்னிடம் பணம் இல்லாத போது அது இல்லை என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேர்மையும் ஒரு தன்மையும் வந்து பிரபஞ்சனுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கவிதை, கையில் போட்டது தங்காது, கையில் போட்டது தங்காது, உன் கை ஒழுகுகின்ற கை என்று சொன்னால் குறி சொல்லும் ஒருத்தி. உன் கையில் போட்டது தங்காது, உன் கை ஒழுகுகின்ற கை என்றால் குறி சொல்லும் ஒருத்தி. யாருடைய கவிதை அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெறுங்கையும் வேறொரு அழகானதுதான் என்று, வெறுங்கையும் வேறொரு அழகானதுதான் என்று இருந்ததையெல்லாம் அள்ளி கொடுத்து இல்லாமையை ஏந்தி கிடக்கின்ற இந்த கையை யாரிடம் நீட்டினால் என்ன? இந்த கவிதையை படிச்சு நான் ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு இருந்ததையெல்லாம் அள்ளி கொடுத்து இல்லாமையை ஏந்தி கிடக்கின்ற இந்த கையை யாரிடம் நீட்டினால் என்ன அப்படின்ற இந்த அற்புதமான கவிதையை எழுதியவர் வந்து நாணர்காடன் தான். எனக்கு இந்த கவிதையை படிச்சதும் பிரபஞ்சனுடைய அதுதான் வருது. அப்போ இல்லை அப்படின்றதும் இருக்கும் பொழுது கொடுக்கின்ற இந்த உறவு இருக்குல்ல, கொடுக்கறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதும், அந்த இல்லாததை அவர் எப்படி பார்க்குறாருன்னா, நாணர்காடன் வந்து ஒரு அழகியலாக அதையும் பார்க்குறாரு. இல்லாமையை ஏந்தி கிடக்கின்ற இந்த கையை யாரிடம் நீட்டினால் என்ன அப்படின்றது. இந்த கையில் வந்து இல்லாமை அப்படின்றத அவர் என்னவா சொல்றாரு, ஒரு எழுத்தா கூட சொல்றாரு. இல்லாமை அப்படின்றது ஒரு தூளமான பொருள் தான் இல்லையே தவிர, எழுத்தாளரிடம் எப்பொழுதும் இந்த கைகளில் தங்களுடைய எழுத்துக்களை இந்த சமூகத்தை நோக்கி நீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த கவிதையிலிருந்து நான் புரிந்து கொண்ட ஒன்று. அதை நாணர்காடன் இந்த கவிதையில் ரொம்ப அற்புதமாக சொல்லிருக்கோன்னே எனக்கு அந்த நினைவு வந்தது. பெண்களுடைய நிலை வந்து எப்பவுமே ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறத தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து எல்லா துறைகளிலும் அவர்கள் முன்னேறிவிட்டார்கள், படிக்கிறார்கள், எவ்வளவு சொன்னாலுமே கூட பெண்கள் இந்த சமூகத்தில் 2ஆம் கட்ட பிரஜையாக தான் பார்க்கப்படுகிறார்கள். ஒரு முதல் கட்ட ஒரு ஆணாக இருக்கின்ற பொழுது பெண் 2ஆம் கட்டமாகத்தான் அவள் பார்க்கப்படுகின்றாள். முடிவெடுக்கின்ற உரிமை கிடையாது. பாலின சமத்துவமின்மை என்பது எப்பொழுதுமே நிரம்பி இருக்கின்றது. ஒரு சின்ன முடிவை கூட
எடுக்க முடியாத ஒரு கட்டத்தில் தான் பெண்கள் இருக்கிறாங்க. நீங்கள் புற சுதந்திரம் எங்களுக்கு ஓரளவு கிடைச்சிருந்தாலும் கூட அகம் என்பது பூட்டி கிடக்கின்ற ஒன்றாகவே பெண்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ சனி ஞாயிறு ஆனால் நான் இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு வருகின்ற பொழுது என்னுடைய கிராமத்தில் மக்கள் பேசுகின்ற மொழி என்னவாக இருக்கும் அப்படின்றத நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டியதில்லை. இது சனி ஞாயிறுனா பேகை தூக்கின்னு கிளம்பிடுது, எங்கே போகுது எங்கே வருது, அது ஒழுக்க ரீதியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ பெண்களினுடைய நிலை இந்த சமூகத்தில் என்னவாக இருக்கிறது, அந்த நிலை அடுத்த நிலைக்கு நகர்த்துவதற்கு நாம் நம்முடைய எழுத்துக்களை அல்லது நம்முடைய செயல்பாடுகளை என்னவாக மாற்றி வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. மலரை தருகின்றேன் இருள் என்கிறாய், நுகரத் தருகின்றேன் இருள் என்கிறாய், கனியை தருகின்றேன் இருள் என்கிறாய், புசிக்க தருகின்றேன் இருள் என்கிறாய், சிலையை தருகின்றேன் இருள் என்கிறாய், வருடத் தருகின்றேன் இருள் என்கின்றாய், வீணையை தருகின்றேன் இருள் என்கிறாய், மீட்டு தருகின்றேன் இருள் என்கிறாய், அன்பென்கிறேன் அன்பென்கிறேன் இருள் என்கிறாய், முத்தம் இடுகிறேன் புணரத் தொடங்குகிறாய் இருள் என்கிறேன். அன்பென்கிறேன் இருள் என்கிறாய், முத்தம் இடுகிறேன் புணரத் தொடங்குகிறாய் இருள் என்கிறேன் அப்படின்ற ஒரு கவிதை. இது சுஜாதா செல்வராஜனுடைய சடலம் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை. சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெண்களினுடைய நிலையை, அது காதலாக இருக்கட்டும் காமமாக இருக்கட்டும், பெண்களினுடைய நிலையை ஒரு பூடகமாக சொல்லுகின்ற ஒரு கவிதையை அதை நான் பார்க்கின்றேன். அப்போ ஒரு ஆணுக்கு பெண்ணினுடைய செய்கைகள் எல்லாம் அல்லது பெண்ணினுடைய எழுத்துக்கள் எல்லாம் ஒரு இருளாக ஒரு மாயையாக தோன்றுகின்ற பொழுது, புணர்ச்சி என்பது மட்டுமே ஒரு ஆணுக்கு அது அவனுக்கு மட்டும் இன்பத்தை தரக்கூடியதாக தோன்றுகின்ற பொழுது அந்த புணர்ச்சி என்பது பெண்ணுக்கு இருளாக தோன்றுகிறது என்று பாலின சமத்துவமின்மையை மிக எளிமையாக ஒரு பெண்ணிய நோக்கில் எழுதப்பட்ட ஒரு கவிதையாக சுஜாதாவினுடைய அந்த கவிதையை நான் பார்க்கின்றேன். இன்னொரு கவிதையும் மிக அற்புதமான ஒரு கவிதை. மயிருக்கு பிறந்து மயிருக்கு வாழ்க்கைப்பட்டு மயிறு வாழ்க்கை வாழ்ந்து மயிர் போல உதிர்ந்து மரணித்தவளுக்கு வெள்ளந்தி மனுஷி என்று அறியப்படுகிறாள் என்று இன்னொரு கவிதை. இந்த கவிதைகள் எல்லாம் தரிசனமோ உள்ளொலியோ அப்படியெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கவிதைகள் எல்லாம் எப்பவுமே தரிசனம் எல்லாம் கிடையாது. எல்லாம் நான் சொல்லுவாங்க அது பித்தேறிய நிலையில் எழுதுவது கவிதை. பித்து பிடிச்சா போய் எப்படி கவிதை எழுத முடியும், பித்து பிடிச்சா எப்படி சிறுகதை எழுத முடியும், பித்து பிடிச்சா போய் எப்படி நாவல் எழுத முடியும், பித்தின்றி சுய நினைவோடு இருக்கின்ற பொழுது எழுதுகின்ற எழுத்துக்கள் தான் எழுத்துக்களே தவிர பித்து நிலையில் எழுதுறதெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் அது எழுத்தே கிடையாது. பித்து நிலையில் போய் எப்படி எழுத முடியும், அது எப்படி அப்படின்றது தான். அப்போ இந்த சுஜாதாவினுடைய எழுத்துக்கள் ஒரு பெண்ணினுடைய ஒரு நிலையை, பெண்ணினுடைய உரிமையை, பெண்ணினுடைய விடுதலையை பாடுகின்ற ஒன்று. ஒரு சவுக்கடின்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் சவுக்கடி அப்படின்றாங்க. சவுக்கடின்ற வார்த்தையெல்லாம் எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை. யாராவது ஏதாவது பேசினா சவுக்கடி அப்படின்வாங்க. செருப்பால் அடிப்பா அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மிகவும் மோசமான ஒரு வார்த்தை. செருப்பு என்பது ஒரு இழிவான ஒரு தோலை இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த தோலோடு தொடர்புடையவர்களை இழிவானவர்களாக நம்ம பார்க்கின்றோம். அவர்கள் பயன்படுத்துகின்ற செருப்பு, துடைப்பம் ஆகியவற்றை இழிவு பொருளாக வரும். செருப்பில் அடிப்பு என்பது அது இழிவுபடுத்துவது போலத்தான், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துவது போலதான். அதனால் அந்த சொற்களெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது. அப்போ பொட்டில் அரைந்தாற் போல ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை சொல்லுகின்ற ஒன்றாக சுஜாதாவினுடைய இந்த கவிதைகள் இருக்கின்றது. அதனால் இந்த விருதுக்கு மிக பொருத்தமான ஒருவராக நான் பார்க்கின்றேன். என்னுடைய இளம் பருவம் என்று சொன்னால் நான் இப்பொழுது கிராமத்தில் தான் இருக்கேன். ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கே தெரியும், உலகம் என்று சொன்னால் அல்லது இந்தியா என்று சொன்னால் ஒரு ஊர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சேரி என்பது இருக்கும். இப்பொழுதும் சேரியில் வசித்திருக்கக்கூடிய ஒரு கவிஞராக, ஒரு பெண்ணாக, ஒரு ஆசிரியராக நான் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்போது சின்ன வயசில் அப்போ ஊரில் என்ன பண்ணுவோம், நாங்கள் சாப்பாடு வாங்க போவோம். பெரியவங்களாம் போவாங்க, ஏதாவது திருவிழா நடக்கும்போது அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நாங்கள்
கூட ஓடுவோம். முன் வாசல் வழியாக வரக்கூடாது, பின் வாசல் வழியாக வந்தால் தான் கொஞ்சம் சோறு குழம்பு அந்த மாதிரி போட்டு அனுப்புவாங்க. அப்போ நாங்கள் படிக்கின்ற பொழுது எங்கள் கிளாஸில் யாராவது படித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்கல்ல, அப்போ கூடுதலாக எங்களுக்கு ஒரு வடை கிடைக்கும். அப்போ இந்த நினைவு இருக்கிறதில்ல. இப்பொழுதும் எவ்வளவு முற்போக்கு பேசினாலும் கூட, எவ்வளவு படித்திருந்தாலும் கூட, எவ்வளவு ஊதியம் வாங்கினாலும் கூட, இப்பொழுதும் எங்களுடைய வாழ்விடம் என்பது ஒரு இரட்டை வாழிடமாகவே இருக்குது. அப்போ நம்ம சமூக மாற்றன்றது இவ்வளவு எழுதி இவ்வளவு பேசி ஏன் நடக்கவே இல்லை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குடி நம்ம முன்னாடி வந்து நிற்குது இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் பார்க்குறேன். என்னுடைய ஊரில் 2 பேருந்து நிறுத்தங்கள், என்னுடைய ஊரில் 2 பேருந்து நிறுத்தங்கள் உண்டு. என்னுடைய ஊரில் 2 நியாய விலைக் கடைகள் உண்டு. என்னுடைய ஊரில் 2 பால்வாடிகள் உண்டு. என்னுடைய ஊரில் ஏன் 2 சுடுகாடுகள் கூட உண்டு. ஆனால் எல்லோருக்கும் பொதுவாய் அடிக்கின்ற வெயில் மட்டும் ஒன்று என்று சொன்ன சோலை மாயவனுடைய கவிதை எவ்வளோ பெரிய விஷயங்க. அது 2 இருக்குது. ஆனால் இயற்கை அப்படின்றது எல்லாருக்கும் ஒன்றா பொதுவாக தானே இருக்குது. அப்போ மனிதர்கள் ஏன் இயற்கையிடமிருந்து நாம் எதையும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். மழை பெய்யும் வரை மழை நீராகத்தான் சேகரமாகிறது, பெய்யும் வரை மழை நீராகத்தான் நிலத்தில் சேகரமாகிறது, மழை பொழிந்த பின் அது சேரி நீராகவும் ஊர் நீராகவும் சேகரமாகிறது. ஊரில் இருக்கிற குளத்துல மழை பெஞ்சால் அங்கே போய் நாங்கள் தண்ணி எடுக்க முடியாது, அது ஊர் நீராக மாறிடும். மழை பொதுவானது, வெயில் பொதுவானது தான். அப்படி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை தன்னுடைய கவிதைகள் மூலமாக சொல்லக்கூடிய ஒருவராக சோலை மாயவன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார். அவர் சிற்பி இலக்கிய பரிசு பெற்றிருக்கிறார். தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை விருதுகளையும் தம்பி சோலை மாயவன் அவர்கள் பெற்றிருக்கின்றார். தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக இந்த சமூகம் ஒரு சிந்தனையை தோற்றுவிக்கின்ற ஒரு எழுத்தாக அவருடைய எழுத்துக்கள் இங்கே இருக்கின்றன. எழுத்தாளர் கந்தர்வன் ஒரு கவிதை, ஒரு சிறுகதை எழுதினார். அரண்மனை நாய், யாராவது படிச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. அரண்மனை நாய் அப்படின்னு எழுத்தாளர் கந்தர்வன் வந்து ஒரு சிறுகதை எழுதிப்பார். எனக்கு பிடிச்ச ஒன்று. சனிப்பினம் அப்படின்ற ஒரு கதையும் இருக்குது, அரண்மனை நாய் என்று சொல்லக்கூடிய ஒரு கதையும் இருக்குது. அது என்னென்னா, அந்த ஊரில் ஒரு அரண்மனை இருக்கும், அது பாழழிந்த அரண்மனை. அந்த மன்னர் வந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்துட்டுருப்பார். எல்லாமே பாழழிந்த ஒன்று. அவர் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை அந்த மன்னர் அந்த கிராமத்திலே அந்த அரண்மனைக்கு வருவார். அப்படி வரும்போதெல்லாம் அவருடைய வேலையால் கூடவே அவர் வளர்க்கின்ற நாயை வந்து கொண்டு போவாங்க, ஒரு வார் கட்டி கொண்டு போவாங்க. ஒரு நாள் அந்த மன்னர் இறந்து போயிடுவார். மன்னர் இறந்து போயிட்ட உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாய் வந்து நிர்கதியாக்கப்படும். தெருவில் துரத்தி விட்டுடுவாங்க, எங்கேயாவது ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாய் வந்து யார் வீட்டு வாசலில் வந்து ஈனஸ்வரமாக கத்துது அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு பெட்டிக்கடை வச்சு பிழைக்கக்கூடிய ஒருவனுடைய வாசலில் வந்து அந்த நாய் கத்தும். அப்போ என்ன பண்ணுறாரு, அரண்மனை, இவர் மறுநாள் அந்த நாயை வந்து அரண்மனைக்கு கொண்டு போய் விடுவார். அரண்மனை நாய் எங்கள் வீட்டாண்ட வந்துடுச்சு அப்படின்னு. அது வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபாய் செலவு பண்ணி அதுக்கு வந்து கறி வாங்கி போடணும், பிஸ்கட் வாங்கி போடணும், பால் வாங்கி போடணும். மன்னரே போயிட்டாரு, அப்புறம் செலவு பண்ணுறதுக்கு யாரால முடியும், நீ போய் வளர்த்துக்கோ அப்படின்னு அந்த அரண்மனையில் இருக்கக்கூடியவங்க சொல்லிடுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நாயை கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் ஒரு நாள் 40 ரூபாய்க்கு தான் அவர் வந்து பெட்டி கடைக்க பொருட்களை வாங்கி வைப்பார். 40 ரூபாய்க்கு. அந்த 40 ரூபாயில் வந்து 20 ரூபாய் வந்து நாய்க்கு வந்து பிஸ்கட் வாங்குறதுலையும் பால் வாங்குறதுலையும் இறைச்சி வாங்கி போடுறதுலையுமே சரியாக போயிடும். இந்த அரண்மனை நாய் வந்து உயர் ரக நாய். அது எப்படி வந்து என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும் இவர் போய் கேட்டுட்டு வருவார். அப்போ அந்த பெட்டி கடையை மூடிட்டு போய் கேட்டுட்டு வருவார். அதுக்கு எந்த மாதிரியான இறைச்சி சமைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தினந்தோறும் வந்து கடைக்கு பொருட்களை வாங்கக்கூடிய அந்த பணத்தில் இந்த நாய்க்கு எல்லா விதமான வற்றையும் வாங்கி வாங்கி போட்டு நாய் வந்து மினுமினுன்னு பெருத்து போயிடும். இவரோட கடையில் வியாபாரமே இருக்காது. கல்லாப்பேட்டையில் வந்து 1 ரூபாய் 2 ரூபாய் தான் இருக்கும். இவர் வந்து ஓட்டாண்டியாக ஆயிடுவார். அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அரண்மனை நாயை விட்டுடுங்க, அது நம்ம பொழைப்பே போச்சு, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, தட்டு முட்டு மட்டும்தான் இருக்குது, விட்டுடுங்க அப்படின்னா இவரால் அது வந்து நாயை வந்து விடவே முடியாது.
இப்படியே அந்த நாய்க்கு இவர் பாலும் ரொட்டியை வாங்கி போட்டு போட்டு கடைசியில் இவருடைய பெட்டி கடையிலே ஒன்றுமே இல்லாத நிலைக்கு, ரொம்ப வறிய நிலையில், ஏழ்மை நிலையில் இவருடைய எலும்பெல்லாம் துருத்தி ரொம்ப போயிடுறாரு. ஆனால் அந்த அரண்மனை நாய் மட்டும் நல்ல மினுமினுப்போடு நல்லா அப்படியே வளர்ந்துட்டே வருது. கடைசி கட்டமாக இவருக்கு உடம்பு முடியாமல் அந்த பெட்டி கடையில் உட்காந்துருப்பார். அந்த வழியாக ஒரு கார் போகும். கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப ரிவர்ஸில் வந்துட்டு அதுலேருந்து 2 பேர் இறங்கி வருவார். பார்த்த உடனே இந்த நாய் பார்த்த உடனே இன்னும் இப்படிப்பட்ட ஒரு பெட்டி கடையை வச்சிருக்கிற ஒரு ஆளிடம் இப்படி ஒரு நாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார், ஏன்பா இது என்ன அப்படின்னா, இது அரண்மனை நாய்ங்க, அது என்ன நல்லா மினிமின்பாக தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன போடுறேன்னா பாலும் ரொட்டியும். உன்னால் போயிட்டு எப்படி பாலும் ரொட்டியும் போட்டு இனிமேல் வளர்க்க முடியும், நான் வாங்கிட்டு போயிடுறேன், எவ்வளோ வேலை சொல்லு, எவ்வளோ நாள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவான், அந்த பெட்டி கடையிலேருந்து குதித்து கீழே இறங்குவான். அது அவர் கொடுக்கறதுக்கு சம்மதமாக இல்லையா அப்படின்றத நம்முடைய ஒரு எண்ணத்திற்கே கந்தர்வன் அந்த சிறுகதையை விட்டுடுவார். அப்படி இறங்கின உடனே என்னாச்சுன்னா, அந்த நாய் இருக்குது இல்லை, அந்த நாய்க்கு இவன் துள்ளி குதிச்சதும் கீழே நாய்க்கு ஏதோ புரிஞ்சது போல் இருந்தது அப்படின்னு எழுதிட்டு இவன் குதிச்சதும் அந்த நாய் வாலாட்டும். அந்த கார்லேருந்து போனவர் அங்கே நின்றுட்டுருப்பார். வாலாட்டின உடனே கந்தர்வன் அந்த சிறுகதையை இப்படி முடிப்பார். வாலாட்டியது அந்த வந்த ஆளுக்கா எனக்கா என்று அவனுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதை அது. இந்த நாய் நன்றியுள்ளதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஆனால் இப்போ இருக்கிற நாய்களுக்கெல்லாம் நன்றியே கிடையாது. இவ்வளோ நாள் போட்ட தனக்கு சாப்பாடு போட்ட அவருக்கு வாலாட்டாகாமல் இன்னொருத்தர் வந்த உடனே அவரை பார்த்து வாலாட்டுற அந்த குணம்தான் இப்போ சமூகத்தில் ஒரு நோய் மாதிரி பரவிட்டு இருக்குது அப்படின்றது அந்த அரண்மனை நாய் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கதை. இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு கவிதை. எதேச்சையாக குப்பையை கிளறும் பொழுது உன்னை கண்டெடுத்தேன். எதேச்சையாக குப்பையை கிளறும் பொழுது உன்னை கண்டடைந்தேன், நீ மட்கி போயிருந்தாய். விரல் நுனியில் தொட்டாலும் உதிர்ந்து விடும் உன் பெயரின் மேல், விரல் நுனியில் தொட்டாலும் உதிர்ந்து விடும் உன் பெயரின் மேல் எந்த தெரு பொறுக்கி நாயோ மூத்திரம் பெய்து விட்டு சென்றிருக்கிறது. எந்த தெரு பொறுக்கி நாயோ மூத்திரம் பெய்து விட்டு சென்றிருக்கிறது. யார் மீதான ஒரு பிரியத்தின் மீதோ இந்த பரிசை நீ அளித்திருக்கலாம். யார் மீதேனும் ஒரு பிரியத்தினாலோ நீ இந்த பரிசை அளித்திருக்கலாம். நீயும் அந்த பரிசும் இப்பொழுது குப்பை தொட்டியில் அடைந்திருக்கிறீர்கள். உன்னுடைய கனவுகள் நிறைவேறிவிட்டனவா என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது உறவார்ந்த மதிப்புகளின் அளவுகோலை கேட்கும் மந்திரக்கோள் என்னிடம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உறவுகளுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு தத்துவத்தை ஒரு எளிய கவிதை மூலம் சொல்லியிருப்பவர் தான் நம்முடைய கவிதைக்காரன் இளங்கோ. மிக அற்புதமான ஒரு கவிதை. இந்த கந்தர்வனுடைய கவிதையும் கவிதைக்காரனுடைய இளங்கோவினுடைய கவிதையும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்றன. அது சிறுகதை, இது கவிதை தான். அப்போ ஒரு குப்பை தொட்டியில் போடப்படுகின்ற ஒரு பரிசு பொருள், அந்த பரிசு பொருளை பேர் எழுதியிருக்கு. அந்த பரிசு பொருளை யார் கொடுத்தார்களோ அவர்களும் அந்த பரிசு வாங்கியவர்களுக்குமான இருக்கின்ற அந்த உறவை பேசுகின்ற ஒரு கவிதையாக, அந்த உறவுகளை எப்படி தொடர்பு படுத்துவது அல்லது அந்த உறவை எப்படி சிதைப்பது என்பதற்கான ஒரு மரபார்ந்த உறவுகளினுடைய அளவுகோலை மயக்குமுறும் ஒரு மந்திரக்கோள் என்னிடம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு கவிதைக்காரன் இளங்கோவனுடைய ஒரு மனம் எப்படிப்பட்ட ஒரு மனமாக இருக்கிறது என்பதை தான் இந்த கவிதை மிக அற்புதமாக ஒன்று காட்டுகிறது. போத்து என்று சொல்லுகின்ற ஒரு சிறுகதை. அந்த போத்து சிறுகதை தஞ்சை மக்களினுடைய, தஞ்சை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய வழிகளை, அவர்களுடைய வாழ்க்கையை மிக அருகிலிருந்து பார்க்கின்ற ஒன்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற போத்து என்ற கவிதை. அந்த கவிதையில் ஒரு சிறுகதை.
அந்த சிறுகதை என்ன அப்படின்னா, ஒரு 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 அக்கா தன்னுடைய கணவனிடம் கோபித்து கொண்டு பிறந்த வீட்டுக்கு வந்துடுவா. அக்காவினுடைய கணவனுக்கு இன்னொருவருடன் தொடர்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் வந்து தம்பிக்கு வந்து பொண்ணு பார்த்துட்ருக்காங்க திருமணம் செய்கிறதுக்கு. அந்த நேரத்தில் அக்கா கோச்சிட்டு வந்தால் எப்படி அப்படின்னு சொல்கிற ஒரு ஊசலாட்டம் வந்து தம்பியினுடைய மனதில் ஏற்படுது. அக்காவையும் திரும்ப வந்து கொண்டு போயிட்டு நம்ம விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா இன்னொரு பெண்ணோட ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரிடம் வந்து உறவுகளினுடைய ஒரு 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 உன்னதத்தை எப்படி பேசி அக்காவை அவர்களிடம் ஒப்படைத்து வர வேண்டும் என்ற ஒரு ஊசலாட்டத்துடன் ஒரு பெண்ணை பற்றிய சித்திரத்தை வந்து தன்னுடைய சிறுகதையில் மிக விரிவாக பேசுகின்ற காலத்தில், அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த அக்கா கணவனை வந்து ஒரு கடை வீதியில் யாரோ கொலை செஞ்சு போட்டுடுறாங்க. அந்த செய்தியை கேட்டவுடன் தாய் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அக்கா, என்னுடைய ராசாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே ஓடக்கூடிய ஒரு 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 அசலான ஒரு பெண்ணினுடைய ஒரு குணம் இருக்குல்ல, அந்த சிறுகதையை வந்து ஒரு பெண்ணினுடைய உணர்வெழுச்சிகளை ஒரு சிறுகதையாக விரித்து தருகின்ற ஒரு அசலான ஒரு கலைஞனாக சிவகுமார் முத்தையா இருக்கார். போத்து அப்படின்ற ஒரு சிறுகதை. அதில் நடுவில் சில பகுதிகளை பற்றி பேசுகிறார். நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன் என்னுடைய பள்ளிக்கு பேருந்தில் போகிறதுக்காக. காலை 9 மணின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பேருந்து நிறுத்தத்தில் நிறைய பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய ஆசிரியர்களாக நிற்கக்கூடிய ஒரு பகுதி, அல்லது வேலைக்கு நிறைய பேர் போகக்கூடிய ஒரு பகுதி. ரெகுலராக போகிற ஒரு 30-40 பேர் அந்த இடத்துல நிற்போம். என்னுடைய மாணவன், என்னிடம் படித்து ஒரு 10 ஆண்டுகள் கழித்த ஒரு மாணவன் வந்து அங்கே வந்து எனக்கு வணக்கம் தெரிவித்தான். வணக்கம் டீச்சர் அப்படின்னா, வணக்கம்னா என்னப்பா பண்ணுற அப்படின்னா, அவன் கேட்டுட்டு இருந்தான். இந்த மாதிரி நான் வந்து சிவில் கான்ட்ராக்டாக இருக்கேன், வேலை செய்கிறேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவனுக்கு 28-29 வயசு ஆகிருக்கும். என்கிட்ட படித்து ரொம்ப ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், திருமணம் ஆயிடுச்சா, என்ன திருமணம் ஆயிடுச்சா, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கு வந்து திருமணம் ஆகலை, பொண்ணும் கிடைக்கல அப்படின்னு சொன்னான். ஏன்டா எவ்வளோ பொண்ணு இருக்குது, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்கும்போது அவன் சொல்கிறா, எனக்கு உங்களை மாதிரி தான் பொண்ணு வேணும் டீச்சர் அப்படின்னா. நீங்கள் யோசிச்சு வரல, ஒரு 30 பேர் இருக்கிறோம். 30 பேர் இருக்கும் பொழுது அவன் நான் பேசுகிறத வச்சு அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்றது பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுது. அவன் பளிச்சுன்னு கேட்குறா, எனக்கு உங்களை மாதிரி தான் பொண்ணு வேணும் டீச்சர் அப்படின்றான். என்னடா வந்து என்ன சொல்கிறேனே, என்னடா நினைப்பாங்க எல்லாரும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்கும்போது, இல்லை டீச்சர் எனக்கு உங்களை மாதிரி தான் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு சொல்ல தெரியல என்னன்னா, என்ன மாதிரி ஒரு தைரியமாக என்ன மாதிரி வந்து பேசுகின்ற அப்படி ஒரு தைரியமான, எல்லாவற்றையும் எதிர்நோக்குகின்ற அல்லது எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குகின்ற ஒரு தைரியமான பெண் வேணும் அப்படின்றதுக்காக அவன் கேட்குறான் அப்படின்றது தான் என்னுடைய புரிதல். அது அவனுடைய புரிதல் தான். அப்போ இந்த விஷயத்தை சிவகுமார் முத்தையா அந்த போத்து நாவலை அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்கிறாரு. அவருக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க. யாருக்கு? சிவகுமார் முத்தையா. அந்த கதையில் வரக்கூடிய தனபால் அப்படின்ற ஒரு வாலிபனுக்கு வந்து பெண் பார்க்கிறார்கள். அந்த பெண்ணோட பேர் வந்து தேன் முல்லையா. அந்த பேர் பார்த்த உடனே சரி ஓகே, இந்த பேர் வந்து ஏற்கனவே நம்ம வந்து சந்திச்சிருக்கோம். இந்த பேருடைய ஒரு பெண்ணுன்னா அந்த ஆசிரியருடைய 7ஆம் வகுப்பு கற்பித்த அந்த ஆசிரியனுடைய பேர் வந்து தேன் முல்லையா. அப்போதுலேருந்தே ஆசிரியர் மேலே அவனுக்கு ரொம்ப பாசம். இப்போ தனக்கு பெண் பார்க்கும்போது கூட அந்த பெண் ஒரு ஆசிரியனுடைய சாயலில் இருக்க மாட்டாளா அப்படின்னு எதிர்பார்க்குற ஒன்றாக அந்த சிவகுமார் தனபால் என்ற கேரக்டர் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் எழுதியிருப்பார். இப்போ இந்த சிறுகதையை படிக்கின்ற பொழுது யாருமே முதல்ல நினைப்பாங்க, அது எப்படி டீச்சர் மாதிரி ஒரு பொண்ணை, அதே உருவ ஒற்றுமை இருக்கக்கூடிய அல்லது முக அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து ஒருத்தரை பார்க்குறது எப்படி இது அபத்தமாக இருக்கே அப்படின்னு தான் இந்த சிறுகதையை வாசிக்கிறவர்கள் நினைக்கக்கூடும். அது சிறுகதையினுடைய ஒரு நீரோட்டமாக உள்ள வருதே தவிர அது மையப்பொருள் அல்ல. அப்போ நான் யோசித்தேன், தனபால் என்னுடைய மாணவன் என்கிட்ட கேட்ட அந்த விஷயம் இருக்குல்ல. அப்போது ஒரு ஆசிரியரிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏதோ ஒரு பாதிப்பினால், அது அவர்களுடைய ஒரு தைரியமாக, அவர்களுடைய பழகுகின்ற விதம், அவர்கள் இந்த உலகத்தை காணுகின்ற ஒரு போக்கு, இதனுடைய காரணமாக அவர்கள் தங்களுடைய ஆசிரியையை எப்பொழுதும் நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நினைப்பில் அந்த உணர்வு இருக்குல்ல,
அந்த என்னுடைய மாணவனுடைய அந்த உணர்வும் தனபாலினுடைய உணர்வும் அந்த அந்த சிறுகதையும் என்னுடைய நிஜ கதையும் ஒன்றாக பொருந்தி போவதைப் போல ஒரு பெண்ணினுடைய அல்லது அந்த சிறுகதையில் அந்த தனபாலினுடைய ஒரு ஆண் மனதையும் தொட்டு செல்கின்ற ஒரு அருமையான டெல்டா மாவட்ட எழுத்தாளனுடைய சிறுகதை மிக சிறப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய சிவகுமார் முத்தையா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போலவே நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். என்னென்னா, பருதி நிறம் மாறப்போவதில்லை என்ற ஒரு கவிதை. அது எல்லா மாவட்டங்களிலும் இரவு நேரத்தில் அந்த நகரத்தை சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களை பற்றிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை. நம்முடைய உலகம் முடிகின்ற பொழுதுதான் அவர்களுடைய உலகம் தொடங்குகின்றது. நம்ம இரவு உறங்கப் போகின்ற பொழுதுதான் அந்த தூய்மை பணியாளர்களுடைய உலகமே, அவர்களுடைய உலகம் அப்பொழுதுதான் துவங்குகிறது. நம்ம எப்படி நம்முடைய வேலைகளுக்கு கருவிகளையும் நம்மையும் எடுத்துக்கொண்டு செல்கின்ற போலவே அவர்களும் அவர்களுடைய உலகிற்கு அவர்களுடைய கருவிகளாக இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணி செய்யக்கூடிய கருவிகளை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு கிளம்புகின்ற பொழுது நைட்டில் இருள் சூழ்ந்த ஒரு நேரம் தான், ஒரே ஒரு நிலவு தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்தை தூய்மை செய்யக்கூடிய அவர்கள் நைட்டில் ஒரு டீ குடிக்கணும், ஒரு தேநீர் அருந்துற மாதிரி இருக்கும். ஆனால் தேநீர் கடை இருக்காது. அப்போ அவர்களுடைய ஒரு உலகம் என்பது அங்கே என்னவாக இருக்கிறது? தூய்மை பணியாளர்களுடைய நிலைமை, இந்த நகரத்தை நாம் குப்பையாக்கிய இந்த நகரத்தை தூய்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு நம்முடைய உலகம் தொடங்குகின்ற பொழுது அவர்களுடைய உலகம் முடிவடையும். அப்போ அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய வழிகள், அவர்களுடைய வாழ்க்கை இங்கே என்னவாக இருக்கிறது? இந்த உலகத்தையே சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கை எந்த விதமான ஒரு சலனத்தையும் நம்மள ஏற்படுத்தாத ஒரு நிலையில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதனால தான் தூய்மை பணியாளர்கள் இதுவரை தங்களுடைய வேலைகளை நிரந்தரம் செய்ய எப்பொழுதுமே அவர்கள் கோரிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த கவிதையில் நான் எழுதியிருப்பேன், தேநீர் குடிக்க வேண்டும் போல் இருக்கிறது, எப்பொழுதுமே பருதி நிறம் மாறப்போவதில்லை அப்படின்னு நான் முடிச்சிருப்பேன் அந்த கவிதையை. அதை ஒட்டி இன்னொரு கவிதை, நள்ளிரவு. ஒன்றிரண்டு வாகனங்களின் இரைச்சல், நள்ளிரவு. ஒன்றிரண்டு வாகனங்களின் இரைச்சல், உடனோடும் நாய்களின் குறைப்பு, அடுத்தடுத்த தெருக்களில் எதிர்குறைப்பு, டிராக்டர் ஓட்டுபவனோடு உரையாடலோடு அள்ளிய குப்பைகளை மிக நிதானமாக அள்ளி கொட்டுகிறாள். அவள் கண்களில் 2 நிலாக்கள். டிராக்டர் ஓட்டுபவனோடு உரையாடியபடியே அள்ளிய குப்பைகளை நிதானமாக அள்ளி கொட்டும் அவள் கண்களில் 2 நிலாக்கள் என்ற ஒரு அற்புதமான ஒரு கவிதை. அப்போ இந்த தூய்மை பணியாளர்களுடைய அந்த வலியை நம்ம ஒரு இயல்பானதாக அப்படி மாற்றக்கூடிய ஒரு சூழலில் அவளுடைய 2 நிலான்றது அவருடைய கண்ணை தான் குறிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கண்களில் நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு டிராக்டர் ஓட்டுன ஒரு சின்ன உரையாடல், டீ வாங்கிட்டு வரட்டுமா, ஏன்னா டிரைவர் அவள் தான் குப்பை வண்டி, அது டீ வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குற அந்த உரையாடல் அவளுக்குள் கிளத்துகின்ற ஒரு அந்த நேரத்தில் ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா. அது அவளுடைய முகங்களில் 2 நிலாக்கள் என்று எழுதியிருக்கக்கூடிய பெரியசாமி உண்மையிலே அற்புதமான ஒரு 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 கவிஞர் தான். பேக் பெஞ்ச் கவிதைகள் அப்படின்ற ஒன்று எழுதியிருக்காரு. அதில் ஒரு டீச்சர் ஒரு குழந்தை ஒரு வகுப்பறையில் துடிச்சிட்ருக்கோம். போயிட்டு என்ன அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்பாங்க. அந்த பொண்ணு ஏதோ பதில் சொல்லும். தன்னுடைய கைப்பையை அந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. அந்த டீச்சருடைய கைப்பையில் நாப்கின் இருக்கும். கொடுத்து அனுப்பி வைக்கின்ற அந்த கவிதையை ஒரு ஆண் மனம் எப்படி உணர்ந்து கொண்டு எழுதியது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பெரியசாமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஒரு தேர்வு பணிக்கு நான் போயிருக்கிறேன். அப்படி அது பொது தேர்வு பணிக்கு போகின்ற பொழுது ஒரு பெண் கேள்வித்தாள் கொடுத்தாச்சு, எக்ஸாம் எழுதவே இல்லை, தேர்வு எழுதவே இல்லை, எல்லாம் பரபரப்பாக எழுதிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு பெண்ணை வச்சு அப்படி அந்த விடைத்தாளில் அப்படி குத்திட்டு இருக்கிறா, ரொம்ப பதற்றமாக இருக்கிறான். அப்போ நான் போய் கேட்கல, எக்ஸாம் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பேசவும் கூடாதில்ல.
நான் அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த பெண்ணோட கையை வந்து நான் பிடிச்சோன்னே எனக்கு புரிஞ்சுது அவகிட்ட என்ன சிக்கல் இருக்குன்னு. அப்போ வந்து ஒரு டர்க்கி டவல், தேங்காய் பூ தோலை மாதிரி நான் எடுத்துகிட்டு போவேன். எப்போவுமே என்னோடய கையில் இருந்துகிட்டே இருக்கும் வேர்வை துடைக்கிறதுக்காக. அந்த டர்க்கி டவலை எடுத்து அந்த குழந்தைகிட்ட, குட்டி டர்க்கி டவலை எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்து, இன்னொரு ஆசிரியரை அழைத்து, ஏன்னா பாத்ரூம் எக்ஸாம் எழுதும்போது பாத்ரூம் போயிட்டு வரணும், நல்லா தனியெல்லாம் அனுப்பக்கூடாது. அப்போ இன்னொரு ஆசிரியரை அழைத்து அந்த டர்க்கி டவலை அந்த குழந்தைகிட்ட கொடுத்து நான் அனுப்பி வைக்கிறேன். அனுப்பிட்டு வந்து அந்த குழந்தை வேகமாக எழுதுது, போயிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு வந்த உடனே. அப்போ நான் அந்த கவிதையோட கடைசியில் முடிச்சிருப்பேன். அவள் கை விரல் வழியே இறங்குகின்ற எழுத்துக்களினுடைய நிறம் சிவப்பு அப்படின்னு நான் எழுதுவேன். அந்த உணர்வு இருக்குல்ல, இப்போ அந்த குழந்தைய பெண்ணு, நானும் பெண்ணு, நான் உணர்ந்துக்கிட்டேன் என்ன நடந்தது. ஆனால் பெரியசாமி வந்து ஒரு ஆண் மனம் எப்படி இந்த பெண் குழந்தையினுடைய வலியை உணர்ந்து அந்த கவிதை எழுதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் ஒரு இலக்கியவாதியாக எழுத்துக்கள் நிகழ்த்துகின்ற ஒரு மாயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன தோழர்? ஓகே, முடிச்சிடுறேன். ஓகே. என்னுடைய சிறு வயது நினைவுகள் நிறையா இருக்குது. நேரம் இல்லை, நம்ம இன்னொரு முறை வந்து நம்ம பேசுவோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அம்மாக்களை பற்றிய நினைவுகள் நமக்கு வந்து நிறைய உண்டு. எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் அம்மாவை பற்றிய ஒரு சிறுகதையோ, அம்மாவை பற்றிய ஒரு நாவலோ, அம்மாவை பற்றிய ஒரு கவிதை ஏதோ எப்பொழுதுமே நம்ம எழுதி கொண்டு இருப்போம். நானர்காடன் கூட பேசுகின்ற பொழுது டக்குன்னு உணர்ச்சி, அம்மாவை பற்றி பேசுகின்ற பொழுது டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டார். எனக்குமே அந்த மாதிரி உண்டு. ஏன்னா அம்மாக்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறாங்க. நம்ம அம்மாக்களை வந்து நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கலனாலும் கூட, ஆனால் உணர்வு பூர்வமாக ஏதோ ஒரு வகையில் அம்மாக்கள் வந்து நமக்குள்ளே எப்பொழுதுமே உறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, உயிர் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நமக்குள்ளே அவர்கள் உறைந்தவர்களாகவே இருக்கிறத நான் பார்க்குறேன். என்னுடைய அம்மாவை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அம்மாவின் வானம் அப்படின்னு. யாராவது படிச்சிருக்க கூடும் அந்த கவிதையை. என்னுடைய அம்மா வந்து ஒரு எம்ப்ராய்டரி தைக்கிற ஒரு கோர்ஸ் வந்து கற்றுக்கிட்டாங்க. ஒரு வெள்ளை விரிப்பில் நல்ல கையாலே வந்து அந்த பூ பின்னலை வந்து அழகாக, கொஞ்சம் மெஷின் எம்ப்ராய்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கையில் எம்ப்ராய்டரி போடுற ஒன்றை வந்து அழகாக செய்யக்கூடிய ஒருத்தராக என்னுடைய அம்மா. ஒரு பெரிய மேசை விரிப்பு, நான் சொல்கிறது வந்து 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்ததை நான் சொல்கிறேன். அந்த மேசை விரிப்பில் அந்த முழுக்க வந்து அந்த கையாலே அந்த பூ தையலை போட்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து அப்போ வந்து 30 பைசா, நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முந்தி வந்து 30 பைசா. அதை வச்சு தான் எங்களை வந்து 6 பேர் நாங்கள். அதை வச்சு தான் எங்கள் அம்மா வந்து எங்களை வந்து படிக்க வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு கம்பெனியில் கூலி தொழிலாளியாக இருந்தார். என்னுடைய அப்பாவை வந்து என்னால் ரோல் மாடலாக நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு பெண்ணியவாதியாக இருக்கேன், ஒரு எழுத்தாளராக இருக்கேன். என்னால் வந்து ஒரு பெண்ணை, என்னுடைய அம்மாவை வந்து ஒரு ரோல் மாடலாக என்னால் எடுத்துக்கவே முடியல. அது முரணாக கூட இருக்கலாம். என்னுடைய அப்பாவை தான் நான் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டேன். என்னுடைய அப்பா சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த சாமிக்கு வந்து படைப்பாங்க இல்லையா, முன்னாடி வந்து நிறைய சாதம் வச்சு நிறைய படைப்பாங்கல்ல சிறு தெய்வங்களுக்கு முன்னாடி. என்னுடைய அப்பா வந்து எப்பொழுதுமே என்கிட்ட சொல்கிறது உண்டு. என்னுடைய வீட்டில் வந்து நான் மட்டும்தான் வந்து இலக்கியவாதியாக இருக்கிறேன். எங்கள் வீட்டில் சொன்னால் நீங்களாம் உண்மையானு கேட்பீங்க. எங்கள் வீட்டிலலாம் என் கவிதையெல்லாம் யாரும் எதுவும் படித்ததே கிடையாது. அது எல்லா எழுத்தாளர்களும் ஏற்படக்கூடிய சாபம் தான். எல்லா எழுத்தாளர்களும் ஏற்படக்கூடிய சாபம் தான். அது படித்ததே இல்லை. எப்படியோ நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் ஒரு இலக்கியவாதியாக வந்திருப்பேன். அப்போ எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொல்லுவார், இந்த சாமி வந்து இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நம்ம யாருமே படைக்கவே மாட்டோம் அப்படின்னு அதை சொல்லுவார். இல்லை, அந்த பகுத்தறிவை வந்து சின்ன வயசுலேருந்தே இது பண்ணுவார். எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தாரு. எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து மரம் ஏற கற்றுக் கொடுத்தாரு. எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்தாரு. எதிர்க்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. போராடுறது எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் நான் வந்து என்னுடைய கவிதையில் நான் என் அப்பாவின் அப்பா என் காதலன் அப்படின்னு எழுதிட்ட ஒரு கவிதை, ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. நான் அப்பாவின் மகள், நான் அப்பாவின் காதல் அப்படின்னு எழுதியிருப்பேன். நான் எனக்கு அப்பா வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். ஆனால் அம்மா வந்து என்னால் ரோல் மாடலாகவே எடுத்துக்க முடியல. என்னுடைய அம்மாவை நான் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இருந்தேன்னா தினமும் 4 மணிக்கு எழுந்து சமைச்சு
துணி துவைச்சி அப்பாவுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்புகிற, ஒரு 5-6 குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களுக்கு படிக்க வச்சு தாலாட்டு பண்ணுற ஒரு பெண்ணாக தான் நான் இருந்திருக்க முடியும் இல்லையா? ஆனால் என்னுடைய அப்பாவை நான் ரோல் மாடலாக எடுத்துட்டது என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த உயரத்தை அடைந்ததுக்கு என்னுடைய அப்பா மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கார். அப்போ இந்த அம்மாவினுடைய பங்கு இங்கே என்னவா இருக்குது? அப்போ அப்பாக்களுடைய பங்கு இருப்பதை போல் ஏன் அம்மாக்களுடைய ஒரு பங்கு இங்கே இல்லை நம்முடைய ஆளுமையை உயர்த்தி கொள்வதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் வழி சமூகமாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் தானே தந்தை வழி சமூகமாக மாறிட்டே வருதில்ல. இந்த தந்தை வழி சமூகத்தை ஒரு தாய் வழி சமூகமாக மீண்டும் நாம் ஆக்குவதற்கான ஒரு வேலைகளையும் எழுத்துக்களில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஒன்றா இருக்குது. அது எனக்கு அப்போ என்னுடைய குழந்தைக்கு எனக்கு என்னுடைய அப்பா ரோல் மாடலாக இருந்தார், அம்மா ரோல் மாடலாக இல்லை, ஒரு முன்மாதிரியாக இல்லை. ஆனால் என் குழந்தைக்கு நான் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கணும் இல்லை. அது எப்படி சாத்தியம்? அப்போ நம்முடைய எழுத்துக்கள் மூலமாக இப்போ சிந்தனை அப்படின்றது வெறும் எழுத்துக்கள் மட்டும் இருக்கிறது கிடையாது. நம்முடைய சிந்தனையிலையும் முற்போக்குன்றது வெறும் எழுத்துக்களில் மட்டுமே இல்லை. நம்முடைய சிந்தனையிலும் நவீனமாக இருப்பது தான் நம்ம நவீன கவிதை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எழுத்துக்களில் மட்டும் முற்போக்கானதை எழுதுவது அல்லது பேசுவது மட்டும் அது நவீனம் அல்ல. மாறாக நம்முடைய சிந்தனையிலும் ஒரு நவீன தன்மை வர வேண்டும் என்பது தான் இங்கே சமூக மாற்றமாக பேசப்படுது. லியோ டால்ஸ்டாய் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார், எழுதுறதோடு மட்டும் என்னுடைய கடமை முடிந்து விடுவதில்லை அப்படின்னு லியோ டால்ஸ்டாய் சொல்வார். ரஷ்யாவிலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய ஒரு அரண்மனை உண்டு. ஒரு 500 அவருடைய பண்ணையில் 500 பேர் வேலை செய்கிறாங்க. அவ்வளோ பேர் அவருக்கு வேலை செய்வதற்கு, அவருடைய தனிப்பட்ட வேலை செய்வதற்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவர் அறவே வெறுக்கிறார். என்னன்னா, இவர் வறுமையை பற்றி எழுதுகின்ற பொழுது தன்னுடைய அரண்மனையில் அவ்வளோ பேர் அடிமையாக இருக்கிறார்கள். அடிமைத்தனத்திற்கு எதிராக எழுதுகின்ற பொழுது தன்னுடைய அரண்மனையில் அவ்வளோ பேர் அடிமைகளாக வேலைக்காரர்களாக இருப்பதை பற்றி எழுதுகிறார். பொது உடைமையை பற்றி எழுதுகின்ற பொழுது தன்னுடைய பண்ணை தனக்கு உரிமையாக இருப்பதை பற்றி எழுதுகிறார். அப்போ வெறும் எழுத்து என்பது வெறுமனே எழுதுவதோடு முடிந்து விடக்கூடாது. அப்போ எழுதுவதை போலவே வாழ வேண்டும் என்று நினைத்து லியோ டால்ஸ்டாய் தன்னுடைய நிலங்களை எல்லாம் பிரித்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குற ஒரு தன்மையை லியோ டால்ஸ்டாய் பார்க்குறார். அவர் என்ன பண்ணுறாரு, கல்வியை குறித்து 2 சொல்கிறார். ஒன்று, என்ன மாதிரியான கல்வி இந்த சமூகத்திற்கு தேவைப்படும், அதை எப்படி தருவது அப்படின்ற 2 சிந்தனை தான் இருக்குது. அதனால் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் பள்ளிக்கூடத்தை திறந்த பொழுது அந்த பள்ளிக்கூடத்துக்கு டால்ஸ்டாயின் பேர் வைக்கிறதே இந்த கல்விக் கொள்கையினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய கல்வி கொள்கையினுடைய நவீன ஒரு கல்விக் கொள்கை முன்னோடியாக இருந்தது டால்ஸ்டாயினுடைய எந்த கல்வியை கொடுப்பது, அதை எப்படி கொடுப்பது என்ற 2 கொள்கையின் அடிப்படையில் தான் அவர் எழுதுறத நம்ம பார்க்குறோம். அப்போ எழுத்து என்பது வெறுமனே எழுதுவது மட்டும் நம்முடைய கடமை அல்ல, மாறாக அதை செயல்படுத்துவதும் எழுதுவதைப் போலவே வாழ்வதும் அல்லது எழுதுவதைப் போலவே சிந்திப்பதும் தான் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால். எத்தனை பேர் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்றத நாமே சுய பரிசீலனை செஞ்சுக்கணும். எழுத்து வேறாகவும் வாழ்க்கை வேறாகவும் அல்லது பேசுவது வேறாகவும் சிந்தனை வேறாகவும் இருக்கின்ற பொழுது அந்த சமூகத்தில் எப்படி சமூக மாற்றம் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு முக்கியமான கேள்வி இந்த சமூகத்தின் முன் வைக்கின்றேன். அப்போ அம்மா என்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்க முடியாது இல்லையா? அப்போ நான் ஒரு கவிதை ஒன்று எழுதினேன், அம்மாவினுடைய வானம். அம்மா குளித்து கொண்டிருக்கிறாள் பெருமழையில் நனையும் ஒரு கிளையற்ற மரத்தை போல. அவள் குளிப்பதை இன்று வரை நான் கண்டதே இல்லை. அவள் முதுகு கரடு தட்டி காய்த்திருக்கிறது. ஒரு அருகம்புல்லின் மேல் அமரும் ஒரு தும்பியின் பாரம் தாளாது வளைந்திருக்கும் கோரை புல்லென அவள் முதுகு கரடு தட்டி காய்ந்திருக்கிறது. பூப்பின்னல் மூலம் பிழைப்பூட்டிய அவள் ஆரம்பித்த பிறகுதான் அவள் முதுகு அவ்வளவு வளைந்திருக்கக்கூடும். அப்பாவுக்கு காதல் ஊறும் போதெல்லாம் அவள் முதுகு எவ்வளவு அழுந்து இருக்கும். அப்பாவினுடைய அடிகள், வாழ்வினுடைய வலிகள், அவளுடைய கனவுகள் எல்லாவற்றையும் அவள் பின்புறம்தான் சேர்த்து வைத்திருக்கிறாள். குளித்து விட்டு வந்த அவளை பின்புறமாக அணைத்து கொள்கிறேன். என்னுடைய கவலையெல்லாம் எப்பொழுதோ விழப்போகும் என் கூன் முதுகு பற்றித்தான் அப்படின்ற ஒரு கவிதை என்னுடைய அம்மாவுக்கு எழுது. எனக்கு கண்ணு கலங்குது, நாணர்காடல் மாதிரி. அப்போ இந்த பெண்களுடைய வாழ்க்கை இருக்குல்ல,
அது இந்த முதுகு தான் வந்து எல்லாவற்றையும் பெண்களுக்கான எல்லாவற்றையும் கனவுகளையும் வலிகளையும் அனுபவங்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய அதுதான் பெண்களுக்கான மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கிறது. இப்போ என்னுடைய கவலையெல்லாம் நான் பின்னாடி எனக்கும் கூன் முதுகு விழுந்துருமோ அம்மா மாதிரி, அது வந்து ஃபிசிக்கலாக சொல்லலை, எனக்கும் அப்படியா நடக்குமோ அப்படின்றது தான். அப்போ இதிலிருந்து தப்பிப்பதற்காக நான் எழுத வேண்டியிருக்கிறது. பூத்து வெந்த சோற்றுக்கு உப்பற்ற போய்விட்டதால், பூக்க வெந்த சோற்றுக்கு உப்பற்று போனதால் ஊருக்குள் மழை பெய்யும் பொழுது ஊருக்குள் செல்கிறாள் அம்மா. பூக்க வெந்த சோற்றுக்கு உப்பற்றதால் மழை பெய்யும் பொழுது ஊருக்குள் செல்கிறாள் அம்மா. உப்பு வாங்கும் நேரமா இது, விளக்கு வைத்தாகிவிட்டது. உப்பு வாங்கும் நேரமா இது, விளக்கு வைத்தாகிவிட்டது என்று எல்லோரும் கை விரித்துவிட தன் உயிர் குடுவைக்குள் ஊன் காய்ச்சிய 2 துளிகளை இட்டு பரிமாறுகிறாள் அம்மா. தன் உயிர் குடுவைக்குள் ஊன் காய்ச்சிய 2 துளிகளை இட்டு பரிமாறுகிறாள் அம்மா. வாழ்க்கையில் ஒருபோதும் எங்களை பாராத அப்பா, அம்மாவின் உப்பு அன்று அவ்வளவு இனித்தது என்கிறார். அன்று ஒரு நாள் கூட எங்களை பாராத அப்பா, அம்மாவின் உப்பு அன்று அவ்வளவு இனித்தது என்கிறார் என்ற ஒரு கவிதை அம்மாக்களினுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற ஒரு கவிதை. இலக்கியனுடைய ஒரு அற்புதமான ஒரு கவிதை, ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை தான் இலக்கியன். பனை விடலி என்ற ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றார். இப்போ அம்மாக்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறோம் அல்லது அவர்கள் நம்ம எங்கு வைத்திருக்கிறார்கள் என்பது இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. உப்பு வாங்கிட்டாரா, அம்மா வந்து ஊரெல்லாம் திரியிறாங்க சோத்துக்கு உப்பு போடுறதுக்கு. அப்போ அழுது அந்த கண்ணீரில் இருக்கின்ற உப்பே அந்த சோற்றுக்கு சுவையை கூட்டிய ஒன்றாக பார்க்கிறார்கள். அப்போ அம்மாக்களினுடைய உலகம் இங்கே என்னவா இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்பாக்களினுடைய உலகம் நமக்கு தெரியும், அது விரிந்தது, அது வந்து ரொம்ப பறந்தது, அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு உலகமாக அப்பாக்களினுடைய உலகம் இருக்குது. ஆனால் அப்பாக்களினுடைய உலகம் பின் கட்டில் எப்பொழுதுமே கண்ணீர் சிந்துகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பது தான் இலக்கியன் அவர்களுடைய ஒரு கவிதை. இன்னொரு ஒரு கவிதை முடித்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். இன்னொரு ஒரு கவிதை, நான் சிறு வயதாக இருந்த பொழுது தேவாலயத்தின் வாசலில் தேவாலயத்தின் வாசலில் கால்கள் நடுங்க நின்றிருக்கும் ஒரு முதியவர் கேட்கிறார், தொடங்கிய இடத்திலே கொண்டு வந்து விட்டுவிட்டாயே ஏசப்பா, தொடங்கிய இடத்திலேயே கொண்டு வந்து விட்டுவிட்டாயே ஏசப்பா. அப்பொழுது என்னுடைய நினைவெல்லாம் பொம்மைகள், விளையாட்டு பொம்மைகள், மணிகள் என்று இருந்தது. பிறகு நான் வீட்டிற்கு வந்த பிறகு அந்த நள்ளிரவில் அந்த முதியவரினுடைய குரல் என்னை இம்சிக்கிறது. இப்பொழுது என்னிடம் உள்ள ஒரு கேள்வி, இறைவனிடம் கேட்க நினைக்கின்ற ஒரு கேள்வி, தொடங்கிய இடத்திலேயே ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தும் விளையாட்டுக்கு என்ன பெயர் அப்படின்ற ஒரு கவிதை. தொடங்கிய இடத்திலேயே ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துவது என்ன பெயர் என்ற அந்த கவிதைக்கு சொந்தக்காரர் வந்து ராஜா தான். இல்லை வேண்டாம், எப்படி அற்புதமான ஒரு தத்துவத்தை ஒரு கவிதை மூலம் சொல்கிறாரு. இல்லை, தொடங்கின இடம் முடிகிற இடம் அப்படின்றதெல்லாம் நாம் வரிந்து கட்டி கொண்டு தான். இந்த உலகத்தில் தொடங்கின இடம் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு ஒரு கண்ணுக்கு தெரிகிற நம்முடைய உடலுக்கு அல்ல. அது தொடங்குகிற இடம், அம்மா என்னுடைய பிறப்பு முடிகிற இடம், ஒரு 6 அடி இடம் அப்படின்றது அது தூளமான அல்லது ஸ்தூலமான அது கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்று. அதை பற்றி இந்த கவிதை பேசவில்லை. மாறாக ஒரு தொடங்குகிற இடம், வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம பேசுகிறோம், தொடங்குகிறோம், எழுதுகிறோம். அப்போ இந்த தொடக்கம் என்பது எழுத்துக்களுக்கு தொடக்கம் மட்டும்தான், முடிவே கிடையாது.
எழுத்தில் வாழ்பவன் அன்றோ அப்படின்னு சொல்லிட்டு பசுவையாவினுடைய ஒரு குரல். எழுத்தில் வாழ்பவன் அன்றோ நான் அப்படின்றது ஒரு பசுவையானுடைய ஒரு குரல். அப்போ எழுத்துக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு எப்பொழுதுமே தொடக்கம் மட்டும்தான், அது முடிவெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ எப்படி இந்த பிரபஞ்சமானது எப்படி ஒரு முடிவிலியாக இருக்கிறதோ அதே போல தான் எழுத்தும் என்பது ஒரு முடிவிலியாகத்தான் இங்கே இருக்கிறது. இந்த எழுத்துக்களினுடைய நோக்கம் நிறைவேறுகின்ற வரை, படைப்புகளினுடைய நோக்கம் நிறைவேறுகின்ற வரை, அது மானுட விடுதலையாக இருக்கட்டும், இல்லது இயற்கை நேசிப்பாக இருக்கட்டும், அல்லது சமத்துவமாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் அடைகின்ற வரைக்கும் ஒரு எழுத்து என்பது தான் தொடங்குகின்ற இடத்திலிருந்து தொடர்ந்து அது முன்னேறி போய்கொண்டு இருக்குமே தவிர அது தொடங்கின இடத்திலே அது நிற்பதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை என்றுதான் நான் சொல்ல வருகின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இயற்கை நேசிப்பு பற்றி ஒரு கவிதை, ஒரு ஆங்கிலத்திலிருந்து எழுதப்பட்ட அந்த கவிதையை மொழிபெயர்த்திருப்பார்கள். இயற்கை அன்னையை மிக இரகசியமாய் புறக்கணிக்கின்ற போக்கு மிகுந்திருக்கும் இந்த காலகட்டத்தில், இயற்கை அன்னையை மிக இரகசியமாய் புறக்கணிக்கின்ற போக்குகளுக்கு மத்தியில் அவள் ஈன்ற பயிர் பச்சைகளிலும் புல் பூண்டுகளிலும் எவரும் அறியாமல் மேற்கூரைகளில் கவிழ்கின்ற கொடிகளிலும் படர்ந்து கொண்டிருக்கிறது மனிதம் அப்படின்ற ஒரு கவிதை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதியிருப்பார். இந்த மனிதம் தான் இந்த எழுத்துக்களின் கூடிய அடிநாதமாக இருக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். எவ்வளோ பேர் எவ்வளோ எழுதுகிறோம், ஆனால் எல்லா எழுத்துக்களும் எந்த சரடால் இணைக்கப்பட்டிருக்கின்றன, அடுத்த மனிதர்கள் மேல் உள்ள அந்த மனிதத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம நின்று எழுதிட்டு இருக்கோம். எந்த எழுத்து, எந்த கலையாக இருக்கட்டும், எந்த எழுத்தாக இருக்கட்டும், அது நாவலாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், அல்லது என்னுடைய பேச்சாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், எழுத்து என்பது இந்த சமூகத்திற்கு எதை சொல்ல வருகின்றது, அதனுடைய அடிநாதமாக என்ன இருக்கிறது, அதனுடைய அடி சரடாக என்ன இருக்கிறது என்று சொன்னால் அது மனிதம் தான். இந்த மனிதத்துக்குள்ள எல்லாவற்றையும் நாம் உள்ளடக்கலாம். சுதந்திரத்தை உள்ளடக்கலாம், சமத்துவத்தை உள்ளடக்கலாம், சகோதரத்தை உள்ளடக்கலாம், பெண்ணிய விடுதலையை உள்ளடக்கலாம், மானுட விடுதலையை உள்ளடக்கலாம், தலித் விடுதலையை உள்ளடக்கலாம், பாலின சமத்துவத்தை எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சொல்லாக, ஒரு உயிர்ப்புடைய ஒரு சொல்லாக இருந்து கொண்டிருப்பவை தான் இந்த மனிதம் அப்படின்ற சொல்லு. கரையில் நீந்தியவற்றை அள்ளி சென்று ஆற்றில் விடுகின்றேன், கரையில் சிந்தியவற்றை அள்ளி சென்று ஆற்றில் விடுகின்றேன், நீந்தி மறைகின்றன கூழாங்கற்கள் அப்படின்ற ஒரு கவிதை. இதுதான் மனிதம். அப்போ ஒரு கூழாங்கல், கரையில் இருக்கக்கூடிய கூழாங்கல்லை கூட எடுத்து ஆற்றில் விடுகின்ற அந்த ஒரு மனம், அந்த உயிர்ப்பு, அதுதான் நம்ம மனிதன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அதுதான் மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது, அப்ப இந்த உலகத்திற்கு பயன்படக்கூடிய இந்த எழுத்தின் வழியாக இந்த சமூகத்திற்கு நாம் முன்வைக்க வேண்டிய விஷயங்கள், செய்திகள் என்ன, அல்லது கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்னா அனைவரும் சமம் என்ற ஒரு விஷயம். இதுதான் எழுத்துக்களினுடைய ஒரு சாரமாக இருக்கிறது. இந்த சமத்துவத்தை நோக்கித்தான், இந்த மனிதத்தை நோக்கித்தான், இந்த இயற்கையை நேசிப்பை நோக்கித்தான் நாம் இதை நோக்கித்தான் எழுத்துக்களின் வழியாக நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதற்கு இந்த ஒரு காலை பொழுது கூடி இவ்வளவு நேரம் பசியை மறந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எழுத்து என்பது அது நமக்குள் என்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட, எழுத்தின் மூலமாக இந்த சமூகத்தில் நாம் என்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது அல்லவா? ஆக எழுத்து என்பது ஒரு இரண்டு வழி பாதை. அது நமக்குள் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும், அல்லது எழுத்துக்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு நாம் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். இந்த ரெண்டு காரணத்தினால தான் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது, இந்த இலக்கிய உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போ மனிதர்கள் மீதான நம்முடைய மனிதத்தினுடைய மறுபெயராகத்தான் நாம் இலக்கியம் என்று பெயர் வைத்திருக்கின்றோம், கவிதை என்று பெயர் வைத்திருக்கிறோம், சிறுகதை என்று பெயர் வைத்திருக்கிறோம், நாவல் என்று பயிர்த்தோம். இப்படி இந்த இலக்கியம் நமக்கு தரக்கூடிய எண்ணற்ற விஷயங்களை இந்த சமூகம் ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு சமூகமாக, ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமாக மாறுவதற்கு இந்த இலக்கியம் உதவும். இந்த இலக்கியத்தை எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள் அதை நோக்கித்தான் நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த விருது பெறும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கிடையே சொல்ல வந்த செய்தியாக கூறிக்கொண்டு, விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.